வித்தியாசமான நிகழ்ச்சி என்பதனால குருஜி இது குறித்து ஒரு சிறு விளக்கம் அளிக்குமாறு பணித்துள்ளார். சப்தம் பிறந்த இடத்தில் சகல கலைகளும் பிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. சப்தம்ங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு ரிக்வேத காலத்திலிருந்து. டிவிஜி சார் பார்த்த உடனே எனக்கு செம்பசா மாமா பாடின ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. லலிதா தாசர் கீர்த்தனம் கரகரப்பிரியால நிகமனியானு பாடி தகிட்ட திஸ்ர தகதிமி சதுஸ்ர ததிங்கிணத்தம் கண்ட தக ததிங்கிணத்தம் மிஸ்ர தகதிமி ததிங்கிணத்தம் சங்கீர்ண அந்த இடத்துல சொரம் பாடுவார். அதை முடிக்கும்போது பஞ்சகதி மாதுரிய மிருதங்கநாத நிகமனியேன இருக்கும். அது சார் இருந்தாக்க நிறைய வாசிச்சிருக்காரு, கேட்டிருக்கோம். அந்த பஞ்சகதி மாதுரிய மிருதங்க நாதத்தில் 88 வருஷமா ஊறி திளைத்து முத்து எடுத்துக்கொண்டிருப்பவர் குருஜி. இந்திய இசையில வேற எந்த இசைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த 4 வார்த்தைகளால முதல்ல விளக்குவதற்கு பல பேர் விளக்கியிருக்கிறார்கள். முதல்ல சப்தம், அதுதான் நான் சொன்னேன், சப்தம் பிறந்த இடத்தில் சகல கலைகளும் பிறக்கும். இங்க சப்தம்ங்கிறது ஸ்வரத்தை குறிக்கும். ஸ்வரம், லயம், பதம். இந்த ஸ்வரத்தையும் லயத்தையும் கொண்டு சேர்க்கிற பணி பதத்துக்கு உண்டு. அது நீங்க பதம்னு சொல்லலாம், சாகித்யம்னு சொல்லிக்கலாம். இந்த லிரிக்ஸ் வெரி யூனிக் டு இந்தியன் சிச்சுவேஷன். இது 3 இருந்தா போராது, அதை ஆசிரியக்கிற ஒரு அவதானம் வேணும். அதுல தான் பாரம்பரியம், குரு, தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி, கிரியேட்டிவிட்டி, புதுமைகள் எல்லாத்தையுமே அதில் நாம் கொண்டு வரலாம். அதில் இந்த பாரம்பரியத்தில் குரு, நாம ஏன் எல்லாம் குருபியோ நமகான்னு குரு ஆரம்பிக்கிறோம், மாதா பிதா குரு தெய்வம் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா வாத்தியாருக்கு பல பிரயோகங்கள் இருக்கு. அதை நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நான் பதங்களை மாத்திரம் சொல்றேன், வியாக்கியானம் பண்ணலை. ஏன்னா குரு யாருன்னு சொல்றதுக்காக அதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுறது. அத்தியாபகங்கிற வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்துறோம் சமஸ்கிருதத்தில். அடுத்து உபயோகப்படுத்துவது உபாத்தியாயா. 3வது உபயோகப்படுத்துவது ஆச்சாரியா. திறமைகளை கொடுக்கிறவர் ஆச்சாரியார்னு விளக்கங்கள் வியாக்கியானங்கள் இருக்கு. 4வது இருப்பது பண்டிதன். தீட்சிதர கீர்த்தனத்திலேயே தன்னை பண்டித பாமரன்னு சொல்லிக்கிறார் இல்லையா. அடுத்தாப்புல திருஷ்டியை கொடுக்கிறவன் திருஷ்டா. இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கிறவர் குரு. அதுல பாரம்பரியத்துல அத மாதிரி ஒரு குருவிட்ட படிச்சு இப்போ இன்னொரு சிறப்பான குருவாக விளங்கி கொண்டிருக்கிறார் திரு டி.கே. மூர்த்தி. 96 வயது இளைஞராக உட்கார்ந்து கொண்டு இன்னும் வாசிக்கிறார். நான் சைடில் ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்கேன் அவரோட அனுமதியோட. இது ஏன் இந்த விளக்கம்னா, தமிழ்நாட்டில் இந்த தாளத்தை குறித்து பல இலக்கியங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. பேன் இண்டியன் ட்ரெடிஷன், தமிழ்நாடு ட்ரெடிஷன், அதுக்குள்ள நான் போகலை. இது ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு பின்னணி கொடுக்கணுங்கிறதுக்காக அதை சொல்றேன். 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பல இலக்கியங்கள் வந்திருக்கு, தாள இலக்கியங்கள் மட்டுமே. பஞ்சமரபு, வாத்திய மரபு, சச்சபுட வெண்பா, தாள சமுத்திரம், பரதார்ணவம், ஆதி பரதம், பரத சங்கிரகம், இந்த எல்லா நூல்களுமே 10லேருந்து 18க்குள்ள வந்தது. இதுல இதுக்குள்ள வராம
தாள இலக்கிய பிரபந்தமா திருப்புகழ் இருக்கு. ஏன்னா அந்த சந்தத்தையும் வச்சுட்டு தாளத்துக்கு வாசிப்பதற்குண்டான ஸ்கோப் கொடுக்கிறது. அப்புறம் சூளாதி சப்த தாளத்தை தவிர நவசந்தி தாளம், 108 தாளங்கள், இவைகளெல்லாம் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. ஆனா இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு இருக்கிறது 19ஆம் நூற்றாண்டு நூல்களில் இருக்கக்கூடிய 72 மேளகர்த்தா தாளங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா அதை என்னது என்று சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது சங்கீத சந்திரிகை, சங்கீத ராக, தாள ராக மாலா, கைச்சுவடிகள், இதிலெல்லாம் தான் 19ஆம் நூற்றாண்டில் அது 72 மேளகர்த்தா தாளங்கள் இருக்கு. 72 மேளகர்த்தா ராகங்கள் உங்களுக்கு தெரியும். ரகுநாத மேள வீணை, கோவிந்த தீட்சிதர், சதுர்தண்டி பிரகாசிகா, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 72 மேளகர்த்தா தாளங்கள் மாதிரி தாளங்கள், மாடல் தாளாஸ். மாடல் தாளாஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு அங்கங்கள் இருக்கு. ஏன்னா இது ஒரு லெட்டர். கடமையாதி சங்கைங்கிறது யுக்தி. ராகத்துக்கு பண்ணது சான்ஸ்கிரிட், தாளத்துக்கு பண்ணது தெலுங்கு. அதனால உங்களுக்கு நாம 29 அக்ஷரம்னு அவர் ஏன் எடுத்துக்கொண்டார் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்கார். 35 தாளத்தில் ஒரே ஒரு தாளம் 29 அக்ஷரம், சங்கீர்ண துருவம். 39 27, ரெண்டும் 29. 108ல் 29 அக்ஷரம் இல்லவே இல்லை. 28 இருக்கு, 27 இருக்கு, 29 கிடையவே கிடையாது. அதே மாதிரி 72 மேளகர்த்தால இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு இருக்கிற சித்திராம்பரியை தவிர வேறு 2 தாளங்கள் இருக்கு. சரசாங்கி 27 சரசாங்கியும் 64 வாசஸ்பதியும் 29 அக்ஷரம் உள்ள தாளங்கள். ஆனா அங்கங்கள் வேற. ஆனா இன்னைக்கு நாங்க 29 சார் ஏன் எடுத்துட்டாருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க சொன்னார். அதனால நான் சொல்றேன். இன்னைக்கு நாங்க வாசிக்க போற மோரா கோர்வை 35 தாளத்து 29 அக்ஷரத்துக்கு வாத்தியார் மகாகுரு பண்ணது, வைத்தியநாதியர் பண்ணது. அதனால அது ரொம்ப முக்கியத்துவம். இதை விட ஆத்தென்டிசிட்டி வேற யாராலையும் கொடுக்க முடியாது. 1932லேருந்து வாத்தியார் கூட இருந்திருக்கார். 35 தாளத்தில் 29 அக்ஷரத்துக்கு பண்ணதை தான் இன்னைக்கு வாசிக்கிறோம். தான் ஓல்டஸ்ட். ஸோ இது வந்து எல்லா தாளங்களுக்கும் மோரா கோர்வை பண்ணியிருக்கார். இதில் என்னன்னாக்கா 1987லேயே 35 தாளத்துக்கும் இதை ஆல் இண்டியா ரேடியோவில் ஒலி நாடாவா பண்ணி ஆர்கைவ்ஸுக்கு பண்ணியிருக்கார். இது எல்லாத்துக்கும் குறுந்தகடும் வெளியிட்டிருக்கார். ஆனாலும் இதுக்கு ஒரு விளக்கத்தோடு கொடுத்தாதான் அது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் என்பதற்காக இதை விளக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தாளம் சித்ராம்பரி. அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னாக்க சார் திருதசேகரம், லகு லகு திருதசேகரம், புலிதம் திருதசேகரம், லகு திருதசேகரம். லகு திருதசேகரம், புலிதம் ஆர் புலிதம், திருதசேகரம், லகு திருதசேகரம். So that makes it 29. இதுக்கு பாடல் அமைத்தவர் டி பத்மாசினி விஸ்வநாதன். அந்த பாடலை ஜெயராமன் சார் பாடி இதுக்கு பொருத்துவார். அதுக்கு பிறகு 1 or 2 ரவுண்ட்ஸ் தனியாவர்த்தனம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஃபார் தோஸ் who could not follow Tamil, I will make it as brief as possible in English as well. See, when I said Sabdam பிறந்த இடத்தில் சகல கலைகள் பிறக்கம், when I go to the West, I am interested in bringing out Weber's writings. Max Weber, in the 19th century revolution of music cultural production, he says, a time has come that society should not be judged by the statistics that it is producing, but a society should be judged by the sounds that it is producing. These are the words of Max Weber. So, in our tradition, Vak and Nada, we go back to the Rigvedic period, and then the Puranic period, Shiva is given that he is the originator of the sound. Shiva as the creator of sound and Ma Saraswati as goddess of learning. So Tala is to music what poetry is to, what meter is to poetry.
I mentioned about lot of texts, 10th to 18th century. I don't want to repeat it. A small note copy can be had from the office. Already we have a We have copy given of some that. Xerox copies. Those who want 29 to know more about Aksharas. it, it is there. So those who are wanted to check it up, so there's photostat copies available. With the office. So the structure of Chitrambari is also explained there. So we will now attempt a small, short Taniyavartanam. Mr. Jayaraman will sing the song, and then it is very difficult to maintain that, and then for us to see where we are, and then we have to complete the thing. Thank you very much for giving this opportunity. First, I'll show the structure of the talas. Lagu, 1, 2, 3, 4. Then Druta Sekaram, 1, 2, 3. Then Pulitam, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. And then Druta Sekaram, 1, 2, 3. Then Lagu again, 1, 2, 3, 4. Again Druta Sekaram, 1, 2, 3. So the opening, there's a sloka I have taken. Actually, the India is celebrating 150 years of Gandhi Jayanti. So for that reason, I have taken a small slogan. I have composed that slogas also from Sanskrit. The rest of the song is composed by Padmachini Viswanathan. So the lyrics writer is available now. I will request Madam, please come and just stand up on there and one more addition. Her son is participating on the yeah, Morsing. her son is participating. On the Yeah, Morsing. He is on the Morsing. Morsing. सत्यमेव जयते सत्यमेव जयते न अनृतं सत्येन बन्धाविततो देवयानः सत्यमेव जयते न अनृतं सत्येन बन्धाविततो देवयान येन क्रमन्ति ऋषियो हि आप्तकाम येनाक्रमन्ति ऋषियो हि आप्तकाम यत्र तत् सत्यस्य परमं निधानम् सत्यमेव जयते न अनृतं सत्यमेव जयते अनृतम् राम नाम में मधुरम 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 அறிவாய் எந்நேரமும் அருமே தினமே நினைத்திட உரைத்திட இக வாழிய
ராமநாமம் 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 ராமஜனகன் ரகுராமன் கனசாமளல் பதமே பணிந்திட வினை சேரும் நலமே சேரும் ராமஜனகன் ரகுராமன் கனசாமளல் பதமே பணிந்திட வினை தீரும் நலமே சேரும் ராமநாம மதுரம் மதுரம் அறிவாய் என் நேரமும் தனமே தினமே நினைத்திட உரைத்திட இக வாழினில் சுகமே தரும் இக வாழினில் சுகமே தரும் ராம நாமமே மதுரம் ராமநாமம் மதுரம் ராமநாமம் மதுரம் ராமநாமம் மதுரம் 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 கௌஷிக முனிவர் பின் கானகம் சென்று யாகம் காத்து
introduction, it would not have been possible for us to take in what exactly the humongous task that Sri T.K. Murthy sir has taken up today to play on a very rare talam of 29 aksharas. There is as he rightly said, there is a 29 akshara tala in the 35 Suladi Sapta tala also, which is very rarely handled for demonstration purposes and in Pallavi demonstrations. But taking 72 akshara, 72 Melakarta tala, one of the 72 Melakartas, and working on it in a very beautiful way. To say something technically, the Mora that was conceived and composed, I think Saroda Gurunadhar, Puja Sri Tanjavur Vaidyanatha Mahavidwan, Tanjavur Vaidyanatha Panina Mora Sonar, and the Amaipaninga Badal, I mean, for the sake of the Westerners, I would like to speak in English. The way it is composed, you know, normally a Mora should only have 4 avartanas, right? As per convention. And within that one avartanam, you have to have a talangadum at the end. So for which there is a formula that was conceived by Sar's Guru, and he has composed Mora for all these 35 talas, 72 talas. Any tala you give him, he will take only 4 avartanas and compose a beautiful Mora in the most traditional way, which is a great resource for all of us to take it to the next generation and to preserve and propagate. Such a beautiful composition, and if you had observed, there is a dit tangadatagadatagadataga at the middle exactly, and which is complemented by a talangadum at the end. And it is not just a cluster of phrases, but the entire array of the phrases is so beautifully built. We would like to listen to the Mora being recited. It's a rare occasion. We all should, take this opportunity to listen to. 1, 2. Kadakadarigadum, Takadakadarigadum, Tatikadakadarigadum, Tangadakadarigadaka Takati, Tangadakadarigadaka Kudi, Tangadakadarigadak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 adum, Takadakadarigadum, Tatikadakadarigadum, Tangadakadarigadaka Takati, Tangadakadarigadaka Kudi, Tangadakadarigadakatalangudin, Datalangudum, Kadakadarigadum, Takadakadarigadum, Tatikadakadarigadum, Tangadakadarigadaka Takati, Tangadakadarigadaka Kudi, Tangadakadarigadaka Takadakadarigadum, Takadakadarigadum, Two is over. Third one. Kadakadarigadum, Takadakadarigadum, Tatikadakadarigadum, Tangadakadarigadaka Takati, Tangadakadarigadaka Takati Kudi, Tangadakadarigadaka Second half. Takadakadarigadum, Tatikadakadarigadum, Tangadakadarigadaka Takati, Tangadakadarigadaka Takati Kudi, Tangadakadarigadaka Talangudum, Kadakadarigadum, Takadakadarigadum, Tatikadakadarigadum, Tangadakadarigadaka Takati, Tangadakadarigadaka Takati Kudi, Tangadakadarigadaka Talangudum, Kadakadarigadum, Takadakadarigadum, Tatikadakadarigadum, Brilliant. This needs a standing ovation, please. I mean, as an honor to this legendary one and only T.K. Murthy sir, we should give a standing ovation. Thank you. Over to Balu sir. I would like to, I don't know whether in 87 years of service, is now reaching 96 years, whether there is any rhythm player is available in the world. If some of them come from South Africa, some of the other parts of the country. So I wanted to know that any rhythm players is played 87 years. I wanted to know that. So he has completed 87 years of service. Thank you. Thank you so much. God bless. On behalf of South Zone Culture Center or the Ministry of Culture, I express my sincere thanks. This is very official. I'm not at all
what would I say? As rightly pointed out by Sri Suresh, எவ்வளவு நமஸ்காரம் பண்ணினாலும் போராது. இந்த சின்ன டைமில் பெரிய வயசில் இவ்வளவு டைமில் you have given us everything. So I thank Padma Shri Sangeeta Kalanidhi Sangeeta Mridanga Vadya Kulapati Dr. T.K. Murthy sir. Nobody would have heard T.K. Murthy sir singing. I have heard that, so I am very sure that what is in music and how music is connected to T.K. Murthy. Thank you so much. So